கூடிய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து நம்ம டேவுடைய பர்த்டே ஸ்பெஷல். நம்ம சேனல் சார்பாக நம்ம செல்லக்குட்டி டேக்கு வந்து விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எனக்கு தெரியும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் ஸ்டைலில் நம்ம டேவுடைய பர்த்டேவை வந்து அழகாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம டே ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கணும். அவருக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் நம்ம தான் அவரை பார்த்துக்கணும். ஸோ எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கலாம் அவருக்காக, நம்ம சங்குக்காக, மற்ற மெம்பர்ஸ்க்காக, அவங்களுடைய சேஃப்டிக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேடா. இப்போ அப்படி அழகாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இப்போவே சொல்லிடுறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக லவ் மட்டும்தான் இருக்கும். மேபி நடுவில் கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் இது ஒரு ஹாப்பி எண்டிங் ஸ்டோரி. நான் எப்பயே சொல்லிட்டேன், யாரும் பயப்பட தேவையில்லை. ஸோ அழகாக இந்த ஒரு அழகான மொமெண்ட்டில் ஒரு அழகான லவ் ஸ்டோரி கேட்கலாம். எல்லாருமே வந்து ஹெட்செட் போட்டுட்டு அழகாக அப்படியே வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என் கூட என்னுடைய வாய்ஸோட அழகாக ட்ராவல் பண்ணுங்கள். ஓகேடா. இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. நம்ம டே அழகாக நைட் டைம் அப்படி டின்னர் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் வந்து உட்காந்துட்ருக்காரு. அவங்க அம்மா வந்து எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சுட்டு நம்ம டேக்கும் சாப்பாடு வச்சிட்ருக்காரு. அழகாக அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நம்ம டேவை பார்த்து, டே இங்கே பாரு, நாளைக்கு ஸ்பெஷலாக அது இதுன்னெலாம் சொல்லிட்டு கேட்கக்கூடாது. நான் இன்றைக்கே ஸ்பெஷலாக செஞ்சுட்டேன். ஆ ஓகேம்மா. அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அவங்க அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அழகாக அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக அப்படியே அவருடைய ரூமுக்கு போகிறாரு. அங்கே அப்படியே பெட்டில் அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் அவருடைய ஃபோன் சார்ஜில் இருக்குது. அந்த ஃபோன் அப்படியே ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் எடுத்து பார்த்தா அவ்வளோ நோட்டிஃபிகேஷன், எல்லாமே இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப். என்ன இது இவ்வளோ விஷயஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அவங்க அம்மாலேருந்து எல்லாருமே அவருக்கு ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுருக்காங்க, விஷஸ் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே அந்த மொபைல் எடுத்துக்கிட்டு பெட்டில் படுத்துட்டு பெட்ஷீட் அப்படியே இழுத்து மூடிக்கிட்டு அப்படியே எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் சொல்லிகிட்ருக்காரு. இப்போது நம்ம டே தான் நேராக இன்ஸ்டாகிராமுக்கு வராரு. உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருக்காங்க, அட்வான்ஸ் விஷ். ஆக்சுவலி மணி வந்து இப்போ ஒரு 11:45 அந்த மாதிரி டைம். இப்போ அப்படி நம்ம டே தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவ்வளோ அட்வான்ஸ் விஷஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்காரு. நடுவில் வர நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை பார்த்து, என்னடா நிறைய நியூ விஷஸ்லாம் வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணேன். நம்ம டேவும் ஏன்டா அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஜிமின், அதான் பார்த்தாலே தெரியுது இது வரைக்கும் பேசாதவெல்லாம் ஸ்டோரி போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து ஒரு மாதிரி கலாய்க்க, அதுக்கு நம்ம டேவும் ஜஸ்ட் விஷ் தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் வந்து அப்படியே கூலாக விட்டுடுறாரு. நம்ம ஜிமினும் வந்து அப்படியே விட்டுடுறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. மணி ஒரு 12:15 அந்த மாதிரி இருக்கும். நம்ம டே தான் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காரு. ஒரு மெசேஜ் வருது ஒரு புது ஐடியில் இருந்து. நம்ம டேவும் யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அவருடைய கிளாஸ் பையன்தான். விஷ் தான் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டிஎம்மில் போயிட்டு பார்க்குறாரு. பார்த்தா மற்றவங்கெல்லாம் அப்படியே பேராகிராஃபாக மெசேஜ் பண்ண மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்டே அதை பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை போட, அந்த டிஎம்மை விட்டு கூட நம்மகிட்ட இன்னும் வெளியே வரல. அதுக்குள்ளே அந்த பர்சன் ஆன்லைன் வந்துட்டு நம்மகிட்ட ரிப்ளை பண்ணதையும் பார்த்துட்டு எனக்கு ட்ரீட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது டெக்ஸ்ட் போட, அதுக்கு நம்மகிட்டே தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்னடா இவன்கிட்ட நான் பேசுனது கூட இல்லை, ஈவன் நேரில் கூட நின்று பார்த்தது கூட இல்லை அவனை, இவன் டக்குன்னு வந்து ட்ரீட்ன்றானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ டக்குன்னு சரி பர்த்டே எனக்கு கிஃப்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க, அதுக்கு அந்த பர்சனும் நீ முதல்ல ட்ரீட் கொடு, அதுக்கப்புறமேட்டு நான் கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போகுது. நம்ம டேவும் அந்த பர்சனும் பேச ஆரம்பித்து ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். அழகாக அப்படியே டைம் வந்து ஒரு 12:30 அந்த மாதிரி போகுது. நம்ம டே தான் இப்போ அப்படியே ஒரு டெஸ்டினிக்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த பர்சன் தான் ஓகே ஃபைன், நீ எப்போ ஸ்கூலுக்கு வரியோ அப்போ நான் உனக்கு உன்னுடைய கிஃப்ட்டை கையில் கொடுக்குறேன். ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத, சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் டெக்ஸ்ட் பண்ண, அதுக்கு நம்ம டேவும் ஓகே நீ கொடுத்தாலே போதும்ப்பா, நான் அதிகமாகலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே இந்த சைடில் இருந்து டெக்ஸ்ட் பண்ண, அதுக்கு அந்த பர்சனும் ஓகேன்னு சொல்லி விட்டுடுறாங்க. கொஞ்சம் கிளாஸில் நடக்கிற விஷயங்களை வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஆக்சுவலி நம்ம டே வந்து ஸ்கூல் படிக்கிற ஒரு 11th ஸ்டாண்டர்ட் பையன்.
ஓகேவா? அவர் கிளாஸில் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் மட்டும்தான். அவரை தவிர்த்து மற்றவங்க கிட்ட அதிகமாக விஷயங்கள் எதையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோ ஓப்பனாக பேசவோலாம் மாட்டார். இப்போது நம்ம டே வந்து ஒரு ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்ருக்காருனா பேக் பெஞ்சில் பசங்களாம் இருப்பாங்கள்ல, பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, யாருக்கிட்டேயுமே அவ்வளோவா பேச்சு வச்சுக்க மாட்டார். என்னான்னா என்ன அப்படின்ற மாதிரி தான். அதுலேயும் பேக் பெஞ்சு சுத்தம், யாருக்கிட்டேயுமே பேச மாட்டார். அதுவும் இப்போ டெக்ஸ்ட் பண்ணான் இல்லையா, இந்த பையன் யாருன்னு பார்த்தா இவனும் லாஸ்ட் பெஞ்சில் உள்ளவன் தான். ஆக்சுவலி அந்த டெக்ஸ்ட் பண்ண பையன் நம்ம ஜங்குக் தான். நம்ம டேக்கிட்ட வந்து ரொம்ப பில்டப்பாலாம் ஒன்றும் பேசல. பேக் பெஞ்ச்னாலே ஒரு மாதிரி லோக்கலாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம டே வந்து அந்த மாதிரி பசங்களாம் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசாமல் இருப்பார். ஆனால் அந்த பையன் பேசுனது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு பையன் இந்தளவுக்கு மரியாதை கொடுத்துலாம் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு டவுட்டே வந்துடுது. அந்தளவுக்கு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு அந்த பையன் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம டேவும் வந்து பேசிகிட்ருக்க. ஆனால் அதிகபட்சம் நம்ம டே தான் பேசுகிறாரு, அந்த பையன் ஜஸ்ட் லெசன் தான் பண்ணுறான். டைம் ஸ்கிப் ஆகுது, மணி ஒரு 1:15 மாதிரி இருக்கும். நம்ம டே லைஃப் டைம்லேயே காலையில் 1 மணி ஸ்கை எப்புட்றா இருக்கும்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் பார்க்குறாரு. அவருடைய பர்த்டே அன்றைக்கி தான் பார்க்குறாரு. நம்ம டே அவர் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு, இது வரைக்கும் லைஃப் டைமில் 9 மணிக்கு மேலே நான் முழிச்சிருந்ததில்ல, 1 மணி வரைக்கும் அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன், எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சு என்னை செருப்பெல்லாம் கண்டிப்பாக அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. 2 பேருக்கும் நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டே தான், சரி நம்ம தூங்கலாமா, ரொம்ப நேரம் முழிச்சிட்ருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கேட்க, அதுக்கு அந்த பையனும் ஓகே ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு குட் நைட் சொல்லிடுறான், பாய் சொல்லிடுறான். நம்ம டேவும் வந்து ஓகே ஓகே குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்து தூக்க ஆரம்பிக்கிறாங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நார்மலாக போயிட்டுருக்கு. நம்ம டே வந்து ஸ்கூல் பையன் அப்படின்றதுனால அவருக்கு சொந்தமாலாம் ஃபோன் கிடையாது. அவங்க அம்மா ஃபோனை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. பகல் ஃபுல்லாக நம்ம டேவுடைய அம்மா கிட்ட தான் ஃபோன் இருக்கும், நம்ம டே கைக்கு வராது. நைட் டைமில் மட்டும்தான் நம்ம டேவுடைய கைக்கு அந்த ஃபோன் வரும். இப்போ அப்படியே நைட் டைம் ஆகுது. நம்ம டே ரொம்பவும் கேஷுவலாக மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் கிட்ட இருந்து தான். டக்குன்னு நம்ம டேவும் வந்து அந்த மெசேஜ்குள்ளே போயிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாரு. அன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே அந்த பர்சன் கிட்ட, அதாவது நம்ம ஜங்குக் கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணிகிட்ருக்காரு. இதுலேயும் நம்ம டே வந்து எப்படின்னா முக்கால்வாசி காமெடியான ரீல்ஸை ஷேர் பண்ணி நம்ம ஜங்குக்கும் சிரிக்கிறார், நம்ம டேவும் சிரிக்க, அவர் அந்த சைட்லேருந்து ரியாக்ட் பண்ண, பத்தாததுக்கு அந்த ரீல்ஸில் இருக்கிறது நீ தான் இவ்வளோ கேவலமாக இருக்க, பைத்தியம், லூஸு, சாணி மாடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறி மாறி பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருக்கும் அந்த ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு பாண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போது நம்ம டே தான் ஒரு நாள் நம்ம ஜங்குக்கு வந்து அழகாக அப்படியே டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ரீல்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம டேக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவன் இவ்வளோ நல்லவனாக இருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அப்படி ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோனான ஒரு ஃபீல். நம்ம டே அதெல்லாம் மறைச்சிலாம் வைக்கல. டக்குன்னு நம்ம ஜங்கு கூப்பிட்டு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஜங்குக்கும் என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ண, அதுக்கு நம்ம டேவோ இந்த சைடில் இருந்து என்னன்னு தெரியல, நீ எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே இந்த சைடில் இருந்து அவர் என்ன பேசிகிட்ருக்காருன்றது கூட அப்படியே கேர் பண்ணிக்காமல் அவர் மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்லிடுறாரு. அந்த சைடில் நம்ம ஜங்குக் அந்த மெசேஜை பார்த்துட்டு என்னது கம்ஃபர்ட் ஜோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் போகுது, நல்லா பேசிகிட்ருக்காங்க, ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. இப்போ அப்படி கொஞ்சம் டேஸ் போகுது. நம்ம ஜங்குக் தான் நம்ம டேக்காக சாங் டெடிகேட் பண்ணுற அளவுக்கு அப்படியே 2 பேருமே ரொம்ப அழகாக அப்படியே பெஸ்ட் ஃப்ரெண்டாக மாறிடுறாங்க. நாட்கள் போகுது, லீவ் முடியுது. நம்ம டே வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு. ஈவன் அந்த கிஃப்ட் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து மறந்துடுறாரு. டோட்டலாக ஸ்கூலுக்கு போயிடுறாரு. 12th ஸ்டாண்டர்ட் இதோட நம்ம டே தான் புதுசாக கிளாஸ் ரூமில் போயிட்டு உட்காந்துட்ருக்க அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஜிம்மினை கூப்பிட்டுக்கிட்டு நான் லீவில் இப்படிலாம் இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜிம்மினை வந்து ஜாலியாக பேசிகிட்ருக்காரு. இப்போ தான் நம்ம டே வந்து நம்ம ஜிம்மின் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்ம கிளாஸில் உள்ள ஜங்குக் வந்து நான் எனக்கு டெக்ஸ்ட்
பண்ணா, என்னுடைய பர்த்டே அப்போ டெக்ஸ்ட் பண்ணா. ஆனால் இப்போ பார்த்தா நாங்கள் 2 பேரும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கோம் தெரியுமா? அவங்க கிட்ட பேசுகிறது ரொம்பவும் நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, நம்ம ஜிமினும் ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு லைட்டாக. இருந்தாலும் ஓகே ஃபைன், ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே விட்டுட்டுறாரு. பட் நம்ம ஜிமின் கலாய்க்கிறது நம்ம டேக்கு என்னமோ தெரில, ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. இப்போது அப்படியே டைம் போகுது, ஈவினிங் ஆகிடுது, ஸ்கூல் முடியுது. நம்ம டே வந்து கரெக்டாக அப்படியே அவருடைய ஸ்கூலை விட்டு வெளியே வராரு. அந்த ஸ்கூலுக்கு ஓரமாக செவுத்து ஓரமாக நடந்து போயிட்டுருக்க, ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரோடை க்ராஸ் பண்ணால் அந்த சைடில் நம்ம ஜங்குக் நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்து கை காட்ட, நம்ம டேவும் ஏய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நேரில் ஹாய் கட்டிக்கிறாங்க 2 பேருமே. நம்ம ஜங்குக்கும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் இருக்கிற ஒரு கிஃப்ட்டை வந்து காட்டுறாரு. ஆக்சுவலி கலர் பேப்பரால் ஒரு கிஃப்ட் வந்து அப்படியே ரேப் பண்ணி வச்சுருக்காங்க, அதை காட்டுறாரு. இப்போ உடனே நம்ம டேவும் கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி அப்படியே எக்ஸைட் ஆகிடுறாரு. அதே இடத்துல தான் நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணி வந்து நம்ம டே கிட்ட கொடுத்து அப்படியே ஸ்மைல் பண்ண, நம்ம டேவும் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உடனே நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நிற்கலை. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே திரும்பியும் போயிட, நம்ம டே வந்து அந்த கிஃப்ட்டை கையில் வச்சுட்டு நடந்து வராரு. கொஞ்சம் தூரம் வருது, ஒரு சப்வே மாரி வருது. அந்த சப்வே கிட்ட வந்ததுமே டக்குன்னு அந்த கிஃப்ட்டை வந்து டோட்டலாக அப்படியே ஓப்பனாக பிரித்து பார்க்குறாரு. பார்த்தா உள்ள ஒரு குட்டி டெடி பேர் இருக்குது. அதை பார்த்து தான் அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்து. ஆக்சுவலாக அந்த டெடி பேர் வந்து ஒரு சாண்டல் கலரில் இருக்குது. அதை பார்த்து தான் அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்து. அப்படியே அதை அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரியே நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு அம்மாட்ட காட்டலான்னு பார்த்தா அம்மா வீட்டில் இல்லை. ஆனால் அவர் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் வந்துட்டார் இல்லையா? ஸோ அப்படியே அவருக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைல் எடுத்து அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அவங்க அம்மாவுக்கு அமுச்சு விட்றேன். அவங்க அம்மா வந்து யார் கொடுத்த கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. நம்ம டீவும் வந்து உடனே வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாரு. இது மாதிரி என் கிளாஸில் ஜங்குக் அப்படின்ற ஒரு பையன் தான் எனக்கு கொடுத்தான். பர்த்டே அப்போயே எனக்கு விஷ் பண்ணால் எனக்கு கிஃப்ட்டு தரேன்னு சொன்னால் அவன் கரெக்டாக ஞாபகம் வச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாம்மா. நானும் அவனும் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை பற்றி ஃபஸ்ட் டைம் இன்ட்ரோ நம்ம டேவோடைய அம்மா கிட்ட கொடுக்க, நம்ம டேவோடைய அம்மாவும் ஓ அப்படியா சரி சரி, என்ன இது புதுசாக நீ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வர வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம டேக்கு கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பர்சனலாக கொண்டு வந்து கையில் கொடுத்ததெல்லாம் கிடையாது. இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் கிஃப்ட், ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அப்படியே அந்த கிஃப்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கிஃப்ட்டுக்கு பின்னாடி, அதாவது அந்த டெடி பேருக்கு பின்னாடி அவருடைய பேரையும் ஜங்குக்குடைய பேரையும் இன்ஃபினிட்டி சைன் போட்டு எழுதிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய டேபிளில் வச்சுக்கிறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு, ரொம்பவும் பிடிச்சிருக்கு அவருக்கு. இப்போ அப்படியே அந்த பொம்மையை அங்கே வச்சுட்டு அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. நம்ம டேவும் ஜங்குக்கும் அழகாக அப்படியே டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நம்ம டே தான் வந்து என்ன பண்ணுறாருனா, சூஸ் த கொஷின் ஃபார் மை ஆன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு ரீல். அதாவது ஆன்சர் வந்து ஆல்ரெடி இருக்கும், பட் நீ தான் வந்து கொஷின் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும்டா. இப்போ நம்ம டே அதை அனுப்புறதுனால நம்ம டேவோடைய ஆன்சர் வந்து எஸ். எந்த நீ கொஷின் போட்டாலும் அந்த இடத்துல என்னுடைய ஆன்சர் வந்து எஸ்ஸாக தான் இருக்கும். உன்னுடைய கொஷின் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல். அந்த ரீலை வந்து நம்ம டே நம்ம ஜங்குக்கு அனுப்பிச்சி விட்றாரு. வாண்டடாக வேணும்னே தான் அனுப்பிச்சி விட்றாரு. அதுக்கு நம்ம ஜங்குக்கும் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து ரிப்ளை பண்ணுறாரு. நீயும் நானும் லவ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ரிப்ளை போட, நம்ம டே அதை பார்த்துட்டு பண்ணலாமே, ஆனால் அதெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வச்சுக்கலாம், இந்த ரீலுக்கு இப்போ ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நம்ம டே கேட்க, அந்த சைடு நம்ம ஜங்குக்கு மண்டை பிச்சுக்குது. என்ன சொல்கிற நீனு, என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் என்ன சொல்கிற நீனு, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வச்சுக்கலான்னா அப்போ ஃபீலிங்ஸ் இருக்கா, அப்போ லவ் பண்ணுறியா, நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. இந்த சைடில் நம்ம டேக்கு செம்ம ஷை ஆகிடுது. ஏன்னா அவர் வேணும்னே தான் அதை சொன்னார், பட் இப்போது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி இவர் இந்த பக்கம் தத்தி தடுமாறிட்டு இருக்க, அந்த சைடு நம்ம ஜங்குக்கு மொத்தமாக குழம்பி போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான் இரு ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் கேப் கேட்டு போகிறாரு நம்ம டே கிட்ட. நம்ம டே இங்கேருந்து தலையில அடிச்சுக்கிறாரு. ஐயோ இந்த பயல்கிட்ட சொன்னதே தப்பு போல, எதுக்கு நம்ம சொன்னோம், நல்லா தான் பேசிகிட்டு இருந்தா, பேசாமல் இப்போ குழம்பி வர விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே இந்த சைட்லேருந்து யோசிச்சுட்டு இருக்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம டே தான் ஒரு மாதிரி
ஜங்குக் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக மெசேஜ் பண்ணேன். அதுக்கு நம்ம ஜங்குக் அந்த சைட்லேருந்து, ஆ இருக்கேன் இருக்கேன், நீ இப்போ மெசேஜ் பண்ணதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவ் பார்த்து கேட்க, நம்ம டேவ் சொல்கிறாரு, ஆமாம் நான் உண்மையை தான் சொன்னேன். உன்ன மாதிரி நல்ல பையனை நான் எதுக்கு மிஸ் பண்ண போகிறேன்? நம்ம லவ் பண்ணால் நல்லா தானே இருக்கும். ஆனால் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்ல, நம்ம ஜங்குக்கால நம்ப முடியல. என்ன சொல்கிற, நம்ம இப்போ லவ் பண்ணலாமா, என்னடி சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்கு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காரு. அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நம்மகிட்டே இந்த சைட்லேருந்து தலையிலே அடிச்சுக்கிறாரு. ஐய, இந்த பையனுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது போலியே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் சொல்கிறாரு, உன்ன மாதிரி நல்ல பையனை நான் ஏன் மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த சைட்லேருந்து டெக்ஸ்ட் பண்ணேன். அதுக்கு நம்ம ஜங்குக்கும், ஆ ஓகே ஃபைன், அப்போ நம்ம இப்போதுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த சைட்லேருந்து டெக்ஸ்ட் பண்ணேன். நம்மகிட்டே இங்கேருந்து முடிக்கிறாரு. ஐயோ, இந்த பையன் சரியான மக்கட்டையாக இருப்பான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது. அவங்க வேற அவங்களுடைய ஃபீலிங்ஸை வேறு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, நார்மலாக பேச முடியல, எப்பவும் போல் கலாய்ச்சிக்கிட்டு கூட பேச முடியல. டக்குன்னு நம்ம ஜங்குக்கு வந்து, சரி நான் தூங்க போகிறேன், நீயும் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்லிட்டு அனுப்பிச்சிட, நம்ம டேக் ஒரு மாதிரி ஃபியூஸ் பண்ண மாதிரி ஆகிடுது. என்னடா இவன் இப்படி போகிறானே, அவ்வளோதான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ஜஸ்ட் விட்டுடுறாரு. இவரும் தூங்குறதுக்குன்னு வேண்டி வந்துடுறாரு. பட் அவரால் ஒழுங்காக தூங்கவே முடியல. மண்டை குழம்பி போய் கிடக்குறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கே போக வேண்டான்னு தோணுது, இருந்தாலும் போய் தான் ஆகணும். அழகாக அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போது பார்த்தா அவருக்கு மனசெல்லாம் படபடன்னு அடிக்குது. ஏன்னா நம்ம டே பின்னாடி நடந்து போயிட்டுருக்காரு, முன்னாடி நம்ம ஜங்குக் நடந்து போயிட்டுருக்காரு. வேணும்னே பொறுமையாக நடந்து போகிறாரு, நம்ம ஜங்குக் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டக்குன்னு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான நம்ம ஜிவன் தான் நம்ம டேவுடைய ஷோல்டரில் தட்டி, ஏய் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, இன்னும் பொறுமையாக போயிட்டுருக்க, வா போகலாம். இரு ஜிவன், நம்ம பொறுமையாகவே போகலாம். ஏய் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஜங்குக்டா, ஜங்குக் தானே, இப்போ என்ன அதுக்கு, வா போகலாம். எப்போவுமே அவன் பின்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன், இன்றைக்கி என்னடா பொறுமையாக போயிட்டுருக்க? இருடா, நம்ம இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவே போகலாம், அவன் போட்ட முன்னாடி. ஏன் என்னாச்சு? நேற்றுக்கு நானும் அவரும் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தோமா, நான் ஒரு ரீல் அனுப்பிச்சேன். அந்த ரீல் வந்து எப்படின்னா, என்னுடைய ஆன்சர் எஸ்ஸாக இருக்கும், அவன் என்ன கொஷின் கேட்டாலும் ஓகேவா. அதுக்கு அவன் லவ் பண்ணலாமா நான் கேட்டான். நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவன் அக்செப்ட் பண்ணானா ரிஜெக்ட் பண்ணானா எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை. அவன் என்ன சொல்கிறேன்னு கேட்டால் நானும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவனை மாதிரி நல்ல பையனை நான் ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டேன். பட் கடைசியில் குட் நைட்னு சொல்லிட்டு போயிட்டான். அவன் இப்போ மனசில் என்ன நினச்சி வச்சுருக்கான்னு கூட தெரியல. என்னால் அவனை இப்போ ஃபேஸ் பண்ண கூட தெரியல, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் ஒரு மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம ஜிமின் கிட்ட கத்திக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜிமினும், அட பாவி சொல்லிட்டியாடா. ஆமாம் ஜிமின், பின்ன எத்தனை நாள் நான் வெயிட் பண்ணுறது சொல்லு. அவன் வருவான்னு பார்த்தா அவன் வர மாதிரி இல்லை. அதனால தான் என் மனசில் இருக்கிறத சான்ஸ் கிடச்சிதுன்னு போட்டு உடச்சிட்டேன். அது வர இப்போது என்னால் இப்போ அவன்கிட்ட ஃப்ரெண்டாக கூட பேச முடியாது போல், பயமாக இருக்குது ஜிமின். சரி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்னுடைய தாலியை வந்து இப்படி அறுக்கிறது தான் அவன் வேலையை போச்சு. இல்லை, அவன் ஆல்ரெடி கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டான், நம்மளும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அழகாக கிளாஸ் ரூம்குள்ளே கொண்டு வந்துட்டாரு. 1000 தான் நம்ம டே வந்து கிளாஸ்க்கு வெளியே நம்ம ஜிமின் கிட்ட அவ்வளோ நர்வஸாக இருந்தாலும், பட் கிளாஸ் ரூம்குள்ளே ஒன்ஸ் என்ட்ரானதும் டோட்டலாக நார்மல் ஆகிடுறாரு. அப்படி இந்த இன்சிடெண்ட்டே நடக்கலை, அவன் ஜங்குக் யாருன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி அப்படியே நார்மல் ஆகிடுறாரு. கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாரு. ஜங்குக் சைட் சுத்தமாக திரும்பவே இல்லை, நேராக பார்த்துன்னு உட்காந்துட்ருக்காரு. பின்னாடியே நம்ம ஜிமின் வர உட்காந்துட்ருக்காரு. டேவை வர அப்பப்போ கூப்பிட்டு, டேய் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கூப்பிட்டு பேசிகிட்ருக்க. நம்ம டேவும் பின்னாடி திரும்பாமல், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ கொஞ்ச நேரம் வேலையை மட்டும் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே வாயை மூடிட்டு உட்கார சொல்ல, நம்ம டே வந்து திரும்ப கூட மாட்டார். ஏன்னா திரும்பினாலும் பேக் சைட் பின்னாடி வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு நம்ம டே சுத்தமாக திரும்பவே இல்லை. அவரால் ஜங்குக்கை சுத்தமாக ஃபேஸ் பண்ணவே முடியல. ஜஸ்ட் ஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் ஜங்குக் என்ன பண்ணுறான் அப்படின்றத பார்க்குறதுக்காவது பின்னாடி திரும்புவார். பட் இப்போ நம்ம டே வந்து அதை கூட பண்ண மாட்டேங்கிறாரு. இப்போ அப்படியே நேராக உட்காந்துட்ருக்க. டைம் ஸ்கிப் ஆகுது, கிளாஸஸ் முடியுது, ஈவினிங் ஆகுது, நேராக வீட்டுக்கு போகிறாரு. அவங்க அம்மா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம டே. கரெக்டாக மணி வந்து நைட் ஒரு 8 o'clock அந்த மாதிரி ஆகுது.
ஃபோனை எடுக்கிறாரு. இன்ஸ்டாக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, சும்மா போவோம், என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இன்ஸ்டாக்குள்ளே போகிறாரு. போய் பார்த்தா மெசேஜே பண்ண மாட்டான்னு நினச்சிட்டு இருப்பாரு. பட் ஆனால் கிட்டத்தட்ட 4+ நியூ மெசேஜஸ் அப்படின்ற மாதிரி காட்டுது அந்த சாட்டில். அப்போடா இப்படியும் வந்து மெசேஜ் பண்ணிட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி நம்ம டேக்கு. இப்போ அப்படியே உள்ளே போய் பார்த்தா ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டு கீழே அவ்வளோ ரீல்ஸு சும்மா ஷேர் பண்ணி வச்சுக்கிறாரு நம்ம ஜங்குக்கு. அதை பார்த்துட்டு அட பாவி பயலை அப்படின்ற மாதிரி எல்லா ரீல்ஸுக்கும் உட்காந்து அப்படியே ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேக்கிட்ட நார்மலாக பேசுகிறாரு. நேற்று நடந்த விஷயத்தையும் நம்மகிட்ட இன்றைக்கி கிளாஸில் ஆக்வர்டாக இருந்த விஷயத்தையும் பார்த்து எதுவுமே பேசவே இல்லை. நார்மலாக நம்ம டேக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. மணி ஒரு 12 மாதிரி ஆகுது. நம்ம ஜங்குக் தான் நேற்று ஒரு விஷயம் சொன்னியே அது என்னதுன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் திரும்பியும் கேட்க நம்ம டேக்கிங் ஐயையோ ஆரம்பிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி அப்படியே மனசெல்லாம் படப்பட நடிக்குது. இருந்தாலும் நேற்று சொன்ன விஷயத்த பொறுமையாக நம்ம ஜங்குக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. லைக் உன்னை மாதிரி ஒரு நல்ல பையனை நான் மிஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா நீ என்னை புரிஞ்சுக்கிற, எனக்கு உங்ககிட்ட பேசுகிறப்ப கம்ஃபர்ட்டாக இருக்கு, எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண தோணுது. ஸோ நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வந்து அப்படியே இந்த சைட்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஷங்குக்கும் வந்து அதை பார்த்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. கிட்டத்தட்ட சொல்ல போனால் 2 பேரும் வந்து தனியாக அறியாமல் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ நம்ம டே வந்து குட் நைட் பாய் பாய் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கும் வந்து ஓகே ஓகே குட் நைட் பாய் பாய் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் 2 பேருக்கும் ஒரு வார்த்தையை சொல்லணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காற்று கிடக்க நம்ம ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்ப நம்ம டேக்கிங்க ஐயோ தாங்கலை அப்படியே பெட்டு மேலே ஏறி உட்காந்து கோச்சிட்ருக்காரு. ஐயா ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜை போட்டு ஃபோனை கவுத்தி போட்டு படுத்துடுறாரு. அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே கத்தினா கமிட்டடே அப்படின்ற மாதிரி கத்தனை போல் இருக்குது. பட் ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் பெட்டில் ஏறி குதிக்கிறதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸ்கூலுக்கு போகிறாங்க. கிளாஸ் ரூம்குள்ளே போனதும் நம்ம டேவால் நம்ம ஜங்குக்கை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஷையாக இருக்குது. நேற்றுனா அது வேறு விஷயம், இன்றைக்கி அது டோட்டலாக வேறு விஷயம். அப்படியே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அவருக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் அப்பப்போ லைட்டாக பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறது, இவர் பார்க்காத நேரம் நம்ம ஜங்குக் பார்க்குறது. இருந்தாலும் நம்ம டே வந்து அப்பப்போ பார்க்குறப்போ நம்ம ஜங்குக்கும் வந்து கரெக்டாக நம்ம டேவை பார்த்துடுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த சின்ன சின்ன மூமெண்ட் வந்து நம்ம டேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. இந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் நம்ம டே வந்து அப்பப்போ நம்ம ஜங்குக்கை போயிட்டு பர்சனலாக மீட் பண்ணுறது, வீட்டில் பொய் சொல்லிட்டு போயிட்டு மீட் பண்ணுறது அப்படின்லாம் இருக்குது. இப்போ அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. அப்படியே ஸ்கூல் முடியுது. 2 பேருக்கும் வந்து அந்த ஒரு கேப் ஒன்று விழுந்துடுது. மீட் பண்ண முடியாமல் கேப் விழுந்துடுது. நம்ம டே தான் ஃபஸ்ட்டு காலேஜ் சேர்றாரு. நம்ம ஜங்குக் வந்து அப்படியே காலேஜ்க்காக வெயிட்டிங், ஜஸ்ட் அட்மிஷன் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் அழகாக அப்படியே ஒரு மெடிக்கல் லைன் பிஎஸ்சி எடுத்துகிட்டு அப்படியே காலேஜுக்கும் போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டேஸ் போகுது. கிட்டத்தட்ட இவங்களுடைய டாக்ஸ் எல்லாமே வந்து நேராக ஃபுல்லாக ஃபோன்லேயே மாறிடுது ஒரு 3 மந்த்ஸ்க்கு. நம்ம டே தான் நல்லபடியாக ஒரு நாள் பேசிகிட்ருக்காரு. ரொம்ப ஜாலியான கேரக்டர் 2 பேருமே. அவ்வளோ ஹாப்பியாக பேசிகிட்ருக்காங்க. பட் சடனாக ஒரு நாள் நம்ம டே தான் காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. ஈவினிங் பஸ்ஸில் போனோம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. என்னென்னமோ யோசிக்கிறாரு நம்ம டே. டக்குன்னு நம்ம ஜங்குக்குடைய சேட்க்கு போயிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட ஜங்குக்கா நான் உனக்கு செட் ஆவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்க நம்ம ஜங்குக்கு அந்த பக்கம் ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன கேட்குற, நீ எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் பண்ண நம்ம டேவும் வந்து ஆமாம் உங்கள் வீட்டில் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இல்லையா, ஆனால் எனக்கு அதெல்லாம் செட் ஆகும்னு தோணலை. உனக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது ஜங்குக்கா. நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறதே தான் மேல்னு நினைக்கிறேன். நீயும் நானும் ஃப்ரெண்டாக இருந்தால் அதுவே போதும்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரேன். நீ நான் உனக்கு செட் ஆக மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு.
நம்ம ஜங்குக்கு வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேள்வியாக கேட்டுட்ருக்காரு. பட் நம்மகிட்டே இல்லை ஜங்குக், எனக்கு 1000 தான் இந்த மெடிக்கல் ஃபீல்ட் நான் படிச்சுட்டு இருந்தாலும் என்னுடைய ட்ரீம் வேறு. எனக்கு ஒரு ஐடோல் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அட்லீஸ்ட் எனக்கு டான்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அந்த லைனில் போகணுன்னு ரொம்பவும் ஆசைப்பட்டுட்ருக்கேன். அதெல்லாம் இந்த ஸ்டடீஸ் எனக்கு 1000 தான் இருந்தாலும், இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு நான் அத கன்டின்யூ பண்ணுவேன். என்னுடைய பேஷனை கண்டிப்பாக நான் கையில் எடுப்பேன். சோஷியல் மீடியாக்குள்ளே நான் கண்டிப்பாக என்டர் ஆவேன். ஆனால் இதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் பண்ணுறப்போ, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. உனக்கும் எனக்கும் நிறைய சண்டைகள் வரும். உன்னுடைய ஃபேமிலிக்கும் எனக்கும் இதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாது. உன்னுடைய ஃபேமிலிக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது இல்லையா? அந்த நேரம் எனக்கு உன்னை இழக்கிறதுக்கு விரும்பலை சங்குக். நான் உன்கிட்ட ரொம்ப நாள் நல்லா பழகிட்டு திடீர்னு உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போவே யோசிச்சு பாரு, நான் உனக்கு செட் ஆவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டயே வந்து ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடுது. அவர் டக்குன்னு கால் பண்ணால் அந்த கால்லேயும் வந்து நம்மகிட்டே வந்து இதே மாதிரி தான் பேசிகிட்ருக்காரு. நான் உனக்கு செட் ஆவேன்னு நினைக்கிறியா, செட் ஆவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க. நம்ம ஜங்குக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. டேய், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஃபேமிலியெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம், நீ எதுக்கு அதை பற்றிலாம் யோசிச்சுட்ருக்க, எதாக இருந்தாலும் நான் கூட நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு. பட் நம்ம டேக் அதெல்லாம் காதில் வாங்கவே இல்லை. அவருக்கு என்னமோ தெரியல, மனசில் ஒரு மாதிரி குழப்பம். அந்த குழப்பத்தில் நம்ம ஜங்குக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு காலை கட் பண்ணிடுறாரு நம்ம டே. அப்படியே கொஞ்சம் டைம் போகுது, இன்ஸ்டாவில் நோட்டிஃபிகேஷன் வருது. அதில் அவர் என்ன பண்ணியிருக்காருனா, நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, சரி டே, நீ என்னென்னமோ பேசுகிற, எனக்கு எதுவும் புரியல, ஆனால் ஒன்று சொல்கிறேன், உன் ஆசைப்படி பிரேக்கப்பே பண்ணிக்கலாம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்கு கோவத்தில் அதை நம்ம டேக்கிட்ட கூட ஒழுங்காக வெளிக்காட்ட முடியாமல் சிம்பிளாக இப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம டேவும் சிம்பிளாக அந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டை விட்டு வெளியே வந்துடுறாரு. அப்படியே நேராக வீட்டுக்கு போகிறாரு. அப்படியே உள்ளே போனதும் ஃபோனை ஒரு பக்கம் விசிறி அடிக்கிறாரு, பறக்குது ஒரு பக்கம். வீட்டில் அவருடைய கசினான நம்ம ஜேஹோப் வந்திருக்காரு. அவர் நம்ம டேவை பார்த்துட்டு டே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம டேவும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்கை ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம ஜேஹோப் வீட்டில் நீ ஒரு மாதிரி இருக்க, என்ன விஷயன்றதை ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ தான் நம்ம டே எல்லா விஷயத்தையும் சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி இப்போ நம்ம டே எதுக்காக பிரேக்கப் பண்ணார், எதுக்காக இப்படி குழம்பி போய் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னா, நம்ம டேக்கு பர்ஸ்னலாக சோஷியல் மீடியா அப்படின்றது ரொம்பவும் பிடிக்கும். அந்த சோஷியல் மீடியாலேயும் டான்ஸ், மாடலிங் அப்படின்றது அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதில் எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது நம்ம டேவோடைய அப்படியே வாழ்க்கை கனவுனே சொல்லலாம். பட் இருந்தாலும் ஃபேமிலி ப்ரெஷர்னால் அவர் ஒரு மெடிக்கல் ஃபீல்டை எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மெடிக்கல் ஃபீல்டை முடிச்சதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக என்னுடைய ப்ரொஃபஷனையும் பார்த்துட்டு பேஷனையும் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸோட அப்படியே மனசில் ஒரு தைரியத்தோடு இருந்தவர் லவ் அப்படின்ற ஒரு சாப்டரோடைய லைஃப்குள்ளே வந்ததும் அந்த ஒரு பேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு நம்மகிட்டே. ஸோ அவருக்குள்ள ஒரு பயம், எங்கே அந்த பேஷனை வந்து அச்சீவ் பண்ணாமல் போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பயம். இன்னொன்று, அந்த பேஷனுக்கு நம்ம ஜங்குக்கு ஒத்துக்க மாட்டாரோ அப்படின்ற ஒரு பயம். அப்படியே நம்ம ஜங்குக்கு ஒத்துக்கிட்டாரோ ஃபேமிலி ஒத்துக்காதோ அப்படின்ற ஒரு பயம். ஸோ அதனால் பேஷன் எனக்கு முக்கியம் என்னுடைய லவ் லைஃப்பை விட அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே என்ன பண்ணுறாருனா, நம்ம ஜங்குக்கிட்ட இப்படி பேசி 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 ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜங்குக்கே வெறுத்து போய் இந்த மாதிரி பிரேக்கப் அப்படின்னு சொல்ல. பட் இந்த பிரேக்கப்பில் கொஞ்சம் கூட நம்ம டேக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. பேச போனால் நம்ம டே வந்து ஜங்குக்கு எனக்கு இதிலெல்லாம் ஆசை இருக்குது, நான் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். ஸோ நீ என் கூட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கியோ அந்த அளவுக்கு என்னுடைய பேஷனை பற்றி நான் யோசிக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ நம்ம 2 பேரும் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பார். பட் நம்ம ஜங்குக் அதுக்குள்ளாட கோவப்பட்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை உள்ளே விட்டுற நம்ம டேவால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் இருந்தாலும் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் இப்படி தானே இருக்கணும்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு நம்ம டே. இப்போ அப்படி டேஸ் போகுது. நம்ம ஜேஹோப்க்கு எல்லா விஷயமும் தெரிய வருது.
வருது. அப்பப்போ நம்ம ஜேஹோப்க்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம டேக்கிட்ட வந்து என்னாச்சு, உங்கள் 2 பேருக்குள்ள எப்படி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம டேவும் ஜங்குக் தான் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டாங்களே, ஒரு வார்த்தை பேசிக்கிறதில்ல, 2 பேரும் மாறி மாறி பிளாக் பண்ணிவிட்டு அப்படியே தனித்தனியாக இருக்காங்க. டேஸ் போகுது. நம்ம ஜங்குக்கும் வந்து காலேஜ் ஓப்பன் ஆகிடுது. காலேஜ் எங்கன்னு பார்த்தா நம்ம டேவோடைய பக்கத்து காலேஜ். ஜஸ்ட் 10 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சா பக்கத்து காலேஜ், அதே யூனிவர்சிட்டி. நம்ம டே வந்து அப்பப்போ பக்கத்து காலேஜுக்கும் போயிட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ண வேண்டிய இந்த மாதிரி நிலமெல்லாம் வருது. ஸோ ஒரு மாதிரி இருக்குது நம்ம டேக்கு. நம்ம டே 1000 தான் அந்த ஒரு பிரிவில் இருந்தாலும் நம்ம ஜங்குக்கை திடீர்னு எங்கேயாவது பார்ப்பாரு. அந்த நேரம்லாம் மனசில் ஒரு வலி, அச்சோ நம்ம பேஷனுக்காக செல்ஃபிஷாக ஒருத்தனை இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு வலி இருக்கும் அவருடைய மனசுக்குள்ளே. இருந்தாலும் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுறாரு. அவரால் அதிலேருந்து மீண்டு வர முடியல. நீங்கள் யோசிக்கலாம், டே தானே வேண்டான்னு சொன்னான், ஆனால் இப்போ எதுக்கு அவன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்னு. இன்னும் சொல்லப்போனால் அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நம்ம டே ஃபஸ்ட்டு நம்ம ஜங்குக் கிட்ட பேசினார் இல்லையா, அதுலேருந்து ஜஸ்ட் 2 months மட்டும்தான் நம்ம டேவுடைய கண்ணுக்கு நம்ம ஜங்குக் ஒரு ஃப்ரெண்டாக தெரிஞ்சிருப்பார், ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தெரிஞ்சிருப்பார். அதுக்கு அடுத்ததுலேருந்து அந்த ஃப்ரெண்டுலேருந்து ஒரு படி மேலே க்ரஷ்ஷு. நம்ம டேக்கு நம்ம ஜங்குக் மேலே அவர் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்கும் போதே ஜஸ்ட் ஒரு க்ரஷ்ஷாக மாறிடுறாரு நம்ம ஜங்குக். நம்ம டேக்கு நம்ம ஜங்குக்கை நம்ம டேக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, ஈவன் நம்ம ஜங்குக் ரெஸ்ட்ரூம் போகும்போதும் நம்ம ஜங்குக் முன்னாடி தான் போவார். அவர் வெளியே வர வரைக்கும் நம்ம டே வந்து எங்கேயாவது ஒரு ஓரமாக அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு கேன்டீனில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். நம்ம ஜங்குக் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வந்து திரும்பியும் அந்த கிரவுண்டெல்லாம் சுற்றிட்டு கிளாஸ் ரூம் போகிற வரைக்கும் நம்ம ஜங்குக் பின்னாடியே தான் நம்ம டே வந்து ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருப்பார். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நினச்சிட்டு இருப்பார் நம்ம டேவை. பட் நம்ம டேக்கு நம்ம ஜங்குக் வந்து க்ரஷ்ஷு. ஸோ இப்படியே போயிட்டுருக்க, ஈவன் இவங்க 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த ஃபீலிங்ஸை சொல்கிற வரைக்கும் நம்ம டேக்கு வந்து நம்ம ஜங்குக் மேலே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அந்த க்ரஷ் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு பேரில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டே கிட்ட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பார். பட் நம்ம டே இந்த சைட்லேருந்து க்ரஷ்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பார். ஆக்சுவலி அந்த ஃப்ளர்ட் பண்ணுறது அப்படிலாம் பேச மாட்டார். அவர் மனசுக்குள்ளே நம்ம ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும், ஃப்ரெண்டுன்றதை தாண்டி ரொம்பவும் பிடிக்கும். பட் அதை வெளிக்காட்ட மாட்டார். நார்மலாக பேசுகிற மாதிரி பேசுவார். ஆனால் அவர் மனசுக்குள்ளே ஜாலியாக நம்ம க்ரஷ் கூட பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீல். அப்படி சந்தோஷமாக நம்ம டே வந்து அப்படியே மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கா. ஒரு நாள் 2 பேருக்கும் அப்படியே அறியாமல் நம்ம டேவே எடுத்து கொடுத்து வாண்டடாக அப்படியே லவ்வையும் சொல்லி நம்ம ஜங்குக்கும் புரிய வச்சு ஒரு வழியாக அந்த லவ் அப்படின்ற ஒரு பீரியடை வந்து கெயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம டே வந்து ஒன்ஸ் அகெயின் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ரொம்பவும் ஹிட் ஆகுது. ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம ஜங்குக் பின்னாடி அவர் எவ்வளோ தூரம் சுற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம டே தான் அதை பற்றி எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்காரு. அப்படியே டேஸ் கிட்டத்தட்ட வந்து 6 months அந்த மாதிரி போயிடுது. நம்ம டே ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, காலேஜ் முடியுது. அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்குன்னு வேண்டி நம்ம டே வந்து வழக்கமாக ரோடு சைடு நடந்து வருவார். பட் இன்றைக்கி என்ன பண்ணுறாருன்னா, வேணும்னே காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயே நடந்து போகிறாரு. ஏன்னா காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயே போனால் பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்குடைய காலேஜ் இருக்கும். முடிஞ்சால் நம்ம ஜங்குக்கு பிரேக்கில் எதாவது வெளியே வந்தாலோ இல்லைனா ஈவினிங் டைம் அவர் வீட்டுக்கு போகும்போதோ பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மகிட்ட என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஸ்கூல் டேஸில் நம்ம ஜங்குக்கை ஃபாலோ பண்ணார் இல்லையா, அதே மாதிரி இப்போ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஈவன் 2 பேரும் பிரிஞ்சிருக்கும் போது நம்ம ஜங்குக்கு பிரிஞ்சிருக்கிறது நம்ம டே வேலை சுத்தமாக முடியல. ஸோ அதனால நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, ஜாலியாக நம்ம டே எங்கேயாவது நம்ம ஜங்குக்கை பார்த்தா நம்ம ஜங்குக்கு பின்னாடி நடந்து போகிறது நம்ம டேவோடைய வழக்கம். இப்போ அதே மாதிரி ஈவினிங் டைம் ஜஸ்ட் அவனை பார்த்தா அவன் பின்னாடி நடந்து போகலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய காலேஜ் சைட் அந்த காம்பவுண்ட் பக்கமாகவே நடந்து போகிறாரு. பார்த்தா உள்ள ஆள் இல்லை. காலேஜ் ஆல்ரெடி விட்டுட்டாங்க போல். அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாகவே காலியாக இருக்குது. அவ்வளோதான் போல், இன்றைக்கி அவனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேக்கை ஓப்பன் பண்ணி ஹெட்செட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட் எடுத்துகிட்டு இருக்காரு. தெரியாமல் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பர்சன் மேலே இடிச்சிட்றாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா நம்ம ஜங்குக். அது நம்ம டேக்கு அல்ல, அப்படியே கையெல்லாம் சில்லுன்னு ஆகுது, மனசெல்லாம் அடிச்சுக்குது. அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமாக ஓடுறாரு நம்ம டே. ஹெட்செட் எடுக்கிறது கூட மறந்துட்டு ஓடிடுறாரு.
நம்ம ஜங்குக் ஒரு நிமிஷம் நின்றுட்டு நம்ம டேவை பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் நிற்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம டே வந்து ஓடிடுறாரு. மெயின் ரோட்க்கு போனதுக்கப்புறமேட்டு நம்ம டே அழ ஆரம்பிக்கிறாரு. ஜஸ்ட் நின்று பார்த்துருக்கவாது செஞ்சுருக்கலாமே, அவருடைய ஃபேஸை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறாரு. டேஸ் போகுது. இதே மாதிரி நம்ம டே வந்து இன்னொரு ஈவினிங் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்காரு. அவர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் பக்கத்துலேயே நம்ம ஜங்குக் நின்றுட்டுருக்காரு அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட. நம்ம டேக்கிங் ஆள் இல்லை, அவ்வளோ பயமாக இருக்குது. டக்குன்னு மொபைல் எடுத்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா ஜங்குக் இதை மாதிரி பக்கத்தில் நின்றுட்டுருக்கா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்க, நம்ம டேவுடைய அம்மாவும் மூடிக்கிட்டு பஸ்ஸை ஏறி வர வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி திட்டிட்டு லைன்லேயே இருக்காங்க. நீ லைன்லேயே ஏறணும் சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம டே ஜஸ்ட் அவங்க அம்மாவோட காலை வந்து அப்படியே லைன்லேயே வச்சுக்கிட்டு நம்ம டே வந்து அப்படியே பஸ் ஏறி போக பார்த்தா அதே பஸ்ஸில் நம்ம ஜங்குக்கும் ஏறிடுறாரு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம டே இல்லாத ஃபீல் நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அவரும் நம்ம டேவை வந்து மிஸ் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம டே இந்த சைட்லேருந்து புரிஞ்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் அவன் மிஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒர்த்தா, அதுவும் எனக்கு அவனால் திரும்ப கிடச்சிருவானா, அவன் ரொம்ப நல்ல பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து இந்த சைட்லேருந்து ஃபீல் பண்ணுறாரு. டேஸ் போகுது. ஒரு நாள் நம்ம டே தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கும்போது அவருடைய நம்ம ஜங்குக்குடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர் வந்து நம்ம டே முன்னாடி வந்து வழி மறைக்க நம்ம டேக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. இருந்தாலும் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டே நாங்கள் சொல்கிறோன்னு தப்பாக எடுத்துக்காத, ஒரு நிமிஷம் நின்று உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்கள் என்னாச்சு? இல்லை, எங்களுக்காக ஒரு விஷயம் பண்ணுவியா? தயவு செஞ்சு ஜங்குக்கிட்ட போயிட்டு உனக்கு அவன் வேணான்னு ஒரேடியாக சொல்லிட்டேன். ஏன்னா நாங்கள் எந்த விஷயம் பேசினாலும் அவன் சுற்றி உன்னுடைய டாப்பிக்கே வந்துட்டுருக்கான். எங்களுக்கு அதை சரியாக ஹேண்டில் பண்ண முடியல. உன்னால் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் அண்ட் ஃபார்வர்டாக அவங்ககிட்ட வேண்டான்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, நம்ம டேவும் சரி ஜங்குக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்குறாரு. அட்லீஸ்ட் அவங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் ட்ரெயின் ஏறி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல, அப்படியா சரி நான் அவர்கிட்ட கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அந்த இடத்த விட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வரும்போதுனா அவருக்கு கண்ணை கலங்குது. ஏன்னா வேண்டான்னு திரும்பியும் ஃபோன் பண்ணி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக வருது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லி தான் தீருவோமே, பாவம் அவனாவது நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே முடிவு பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி டீ ஷாப்புக்கு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய காலேஜுக்கு பக்கத்தில் இருக்க டீ ஷாப்புக்கு நம்ம டே வந்து கூப்பிடுறாரு நம்ம ஜங்குக்கை. நம்ம ஜங்குக் அதிகமாக எதுவுமே பேசவே இல்லை, ரொம்பவும் அமைதியாக இருக்கார். சரி அப்படின்ற ஒரு வார்த்தையோடு முடிச்சுக்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டே அழகாக அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு நேராக டீ ஷாப்புக்கு போகிறாரு. இன்னமும் நம்ம ஜங்குக் வந்து டீ ஷாப்புக்கு வரவே இல்லை. வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட இவங்க பிரிஞ்சு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம டே வந்து அப்படியே நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் வராரு டீ ஷாப்புக்கு. பார்த்ததும் மனசெல்லாம் படபடன்னுது, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது நம்ம டேக்கு. ஏன்னா 1 இயர் கழித்து அவர் ரொம்ப விரும்பி பேசின ஒரு பர்சன் கிட்ட இவரே ஹர்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் ஹர்ட் பண்ணுறதுக்குன்னு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு வலி அவருடைய மனசு ஃபுல்லாக. இருந்தாலும் நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவுடைய ஆப்போசிட்டில் உட்கார்றாரு. சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு அமைதியாக உட்கார்றாரு. நம்ம டே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ இந்த மாதிரி யோசிச்சுட்ருக்கியாமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கு அதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாரு. இப்போ நம்ம டே தான், இங்கே பாரு ஜங்குக், நீ இல்லாத நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய பேஷனை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறேன். நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறேன். நீ எனக்காக உன்னுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காத. உனக்கு வேறு யாராவது பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட போயிடு, என்னை பற்றி யோசிக்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அரை மனசாக சொல்லிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக் எதுவுமே பேசவே இல்லை. ஜஸ்ட் நம்ம டேவையே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்காரு. நம்ம டே அவ்வளோ நேரம் நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்ருக்காரு. இப்போ ஃபைனலி லாஸ்ட்டாக நம்ம டே தான் ஜங்குக்கை பார்த்து, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? ஆமாம் டே,
இருக்குது. ஓ! எனக்கு புரியுது ஜங்குக். எனக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. என்னால் டக்குன்னு அதை ஸ்கிப் பண்ணி தூக்கி எறிய முடியல. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீயும் மூவ் ஆன் பண்ணி போ. அப்படி வாழ்க்கை உனக்கும் எனக்கும் தான் ஒத்து போகணும். நான் தான் உனக்கு கடைசி வரைக்கும், நீ தான் எனக்கு கடைசி வரைக்கும்னு சொல்லிட்டு எழுதியிருந்ததுன்னா அதை யாரால் மாற்ற முடியும் சொல்லு? ஸோ உன்னுடைய லைஃப்பை நீ பாரு, என்னுடைய லைஃப்பை நான் பார்க்குறேன். ஃப்யூச்சரில் என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். நீ அதை பற்றிலாம் எதுவுமே திங்க் பண்ணிகிட்ருக்காத. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் என்னை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஜங்குக்கு எதுவுமே பதில் சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, டே வேணும்னா நீ உன்னுடைய கரியரை முடிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணட்டுமா? இல்லை ஜங்குக், வேண்டாம். அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் எடுக்கும். நீ எவ்வளோ நாள் எனக்காக வெயிட் பண்ணுவ? நீ வெயிட் பண்ணுற அளவுக்கு நான் வருத்தம் இல்லை, புரியுதா? ஸோ உனக்கு யார் மேலே இது ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு என்கிட்டருந்து மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்காவது அவங்கக்கிட்ட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஓப்பனாக சொல்லிடுறாரு. நம்ம ஜங்குக் வந்து நான் மூவ் ஆன் பண்ணி போகிறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வாயை திறந்து பேசவே இல்லை, அமைதியாக இருக்கார். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அந்த டீ ஷாப்பை விட்டு வெளியே வர வரைக்கும் தான் அவரால் ஸ்டேபிளாக இருக்க முடிஞ்சுது. அதை விட்டு ஒரு 2 அடி நவுந்து வந்ததும் அவருக்கு டியர்ஸை ஸ்டாப் பண்ண முடியல. அப்படியே காதில் ஹெட்செட்டை போட்டு அழுதுகிட்டே வந்துட்டுருக்காரு. மெயின் ரோடெல்லாம் அழுதுகிட்டே போகிறாரு. ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்டையும் சொல்லிடுறாரு, நான் இந்த மாதிரி ஜங்குக் கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மாவும் சரி இனிமேட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுறாங்க. இப்போது அப்படியே நம்ம டே தான் நேராக வீட்டுக்கு போகிறாரு. நம்ம ஜேஹோப்க்கும் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறாரு, நான் இந்த மாதிரி இன்றைக்கி ஜங்குக்கை மீட் பண்ணேன், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி சொன்னாங்க, என்கிட்ட பேச சொல்லி சொன்னாங்க, நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் கிட்டே சொல்ல, நம்ம ஜேஹோப்பு அதுக்கு ஜங்குக்கு என்ன சொன்னான்னு கேட்டால் அவன் எதுவுமே சொல்லலை, அமைதியாக தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்லிடுறாரு. டேஸ் போகுது, மாதங்கள் போகுது. நம்ம டே இன்னமும் நம்ம ஜங்குக்கை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவருக்கு, அவரை பிரிஞ்சிருக்கிறது. திரும்பி நம்ம ஜங்குக்கிட்ட பேசணும், நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணணும். இதுக்கப்புறமேட்டு அவரை லைஃப்பில் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் முடியல. ஒவ்வொரு நைட்டு தூங்காமல் உட்காந்து அழுதுட்ருக்காரு. அவங்க அம்மா கிட்ட, அவங்களுடைய கசினான நம்ம ஜேஹப் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுறாரு. ஆக்சுவலி நம்ம டேவோடைய ஃபீலிங்ஸை பற்றி நம்ம ஜங்கு கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம டே வந்து அவங்க அம்மா கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். அதாவது இந்த மாதிரி கிளாஸில் ஒரு பையன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பையன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம ஜங்கு கிட்டே சொல்லியிருப்பார். அதனால தான் நம்ம டே வந்து எந்த விஷயம் நம்ம ஜங்குக்கு ரிலேட்டடாக நடந்தாலும் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறது நம்ம டேவோடைய அம்மாவுக்காக தான் இருக்கும். அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிகிட்ருக்க அவங்க அம்மாவும் தயவு செஞ்சு ஜங்குக்கை ஹர்ட் பண்ணிடாத, ஒரு பையனை ஹர்ட் பண்ணிட்டேன்னா தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு விலகி வந்துடு, பாவம் அவனை எத்தனை வாட்டி போட்டு நோகடிச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோடைய அம்மா அதிகபட்சம் நம்ம ஜங்குக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம டே தான் வேணான்னு சொல்லிட்டு வந்தது எல்லாமே வந்து நம்ம டே ஓப்பனாக அவங்க அம்மா கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பார். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் வச்சு நம்ம டேவோடைய அம்மா வந்து அதிகபட்சம் நம்ம ஜங்குக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு திரும்பியும் போயிட்டு அந்த பிள்ளைய திரும்பியும் போயிட்டு ஹர்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக நம்ம ஜங்குக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம டேவோடைய அம்மா. இப்போ அப்படியே டேஸ் போகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஒரு நாள் அவருக்கு காலேஜ் ரொம்பவும் லேட் ஆகிடுது. ஸோ அதனால் அவங்க அம்மாட்ட கேட்டு அவங்க அம்மாவை ட்ராப் பண்ண சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ட்ராப் பண்ணுறாங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது டக்குன்னு நம்ம டே தான் காலேஜ் பக்கத்தில் போயிட்டாரு. டக்குன்னு நம்ம டே தான் அவங்க அம்மாவோட ஷோல்டரை டேப் பண்ணி, அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. உடனே வண்டியிலேருந்து நம்ம டே இறங்கி குடுகுடுன்னு முன்னாடி ஓடுறாரு. அவருடைய காலேஜ்க்கு பக்கத்து காலேஜ் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு பர்சன் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த பர்சன் கூட பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குது. இப்போ நம்ம டீ தான் டக்குன்னு முன்னாடி போய்ட்டு அந்த பர்சனுடைய மூஞ்சை பார்க்க அப்படியே அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குது. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து வண்டியில் ஏற நம்ம டேவோடைய அம்மா, டே எதுக்காக இப்போ போயிட்டு முன்னாடி பார்த்துட்டு வந்த, யாருன்னு நினச்ச? அம்மா இல்லைம்மா, அந்த பர்சனுடைய பாடி ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு
லைட்டாக ஜங்குக் மாதிரி இருந்துச்சா, நான் ஜங்குக்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அம்மாவும் இங்கே பாருடே, நீ தான் அவனை ஹர்ட் பண்ணிட்டு வந்த, ஆமாவா இல்லையா? ம், அவன் யார் கூட போனால் உனக்கு என்னடே, நீ தான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப போயிட்டு அவனான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே நம்ம டேவை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேச, நம்ம டேக்கு வந்து அது உண்மையிலே ட்ரிகர் ஆகிடுது. ஏன்னா அவர் ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கை மிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஜங்குக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் போயிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பார். பட் ஆனால் ஜங்குக்கா இருந்திருக்காது, வேற ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. அந்த ஒரு ரிலீஃபோடு வந்தால் திரும்பி அவங்க அம்மா இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டுற அவருக்கு இன்னமும் ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஒரு வேளை வேற ஒரு பொண்ணை பார்த்துருவானோ, இல்லைனா நான் தானே வேணான்னு சொன்னேன், நான் எதுக்கும் திரும்பி திரும்பி போயிட்டு பார்த்துட்ருக்கேன், அவனை திரும்பி ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு அன்றைக்கி கிளாஸில் ஒழுங்காக கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, அழுக ஆரம்பிச்சிட்டாரு நம்மகிட்டே. இப்போது ஒரே கால் தான் நம்ம ஜேஹோப்க்கு அடிக்கிறாரு. நம்ம ஜேஹோப் தான் கால் அட்டன் பண்ணி, ஹலோ டே, ஹலோ ஜேஹோப், ஏய் என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, வா அது என்னாச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்மகிட்டே வந்து நம்ம ஜேஹோப் கிட்ட சொல்ல, நம்ம ஜேஹோப் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, ஹே இங்கே பாருடே, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒழுங்காக கேட்டுக்கோ. தயவு செஞ்சு உனக்கு அவன்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா போயிட்டு பேசிடு, தேவையில்லாமல் ஒன்று நீ ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஆனால் எப்படி நான் போய் பேசுகிறது, அவனை நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன், இப்போ திரும்பி நானே போய் பேசினா அவன் என்ன வேறு எதுனாவது கேள்வி கேட்டேன்னா அதுக்கடுத்து என்னால் அவனை ஃபேஸ் கூட பண்ண முடியாது தெரியுமா? எனக்கு புரியுது, பட் ஆனால் அவன் மனசில் இருக்கிறது முதல்ல கிளியர் ஆகணும் இல்லையா? இப்படியே எத்தனை நாள் இருப்ப, போயிட்டு அவன்கிட்ட பேசு. முதல்ல நான் சொல்கிறதுக்கு ஒழுங்காக கேளுட்டே, அவன் மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே போயிட்டு அவன்கிட்ட சொல்லு. அவன் அடுத்து அக்செப்ட் பண்ணுறதும் உன்னை ரிஜெக்ட் பண்ணுறதும் அது செகண்டரி. அவனுடைய பதிலுக்கு வெயிட் பண்ணாத, உன்னுடைய மைண்ட் முதல்ல கிளியர் ஆகணும். உண்மையிலேயே உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா போயிட்டு அவன்கிட்ட ஓப்பனாக பேசு, அவ்வளோதான் நான் சொல்வேன். அதுக்கு அடுத்து உள்ளது அவன் நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப் சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஃப் ஆகுது நம்ம டேக்கு. ஓகே எதாக இருந்தாலும் பரவாயில்ல, மனசில் இருக்கிறத ஓப்பனாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வருது. இருந்தாலும் அவரால் டக்குன்னு அந்த நேரம் கால் பண்ண முடியல, டைம் ஸ்கிப் ஆகுது, ஈவினிங் ஆகுது. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அழுதுட்டு தான் இருக்கார் நம்ம டே, நம்ம ஜங்குக்கை மிஸ் பண்ணி. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம டேவுடைய கசினான ஜேஹோப் வந்து வீட்டில் இருக்கார். நம்ம டே போய் பார்த்ததும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம டே எல்லா விஷயத்தையுமே நேர்லேயும் நம்ம ஜேஹோப் கிட்டே புலம்ப ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஜேஹோப் திரும்பியும் சொன்னதே தான் சொல்கிறாரு, முதல்ல அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிறாரு. இதுலேயே டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் நைட் டைம் அந்த 8 o'clock அந்த மாதிரி ஆகிடுது. இப்போ ஃபைனலி தைரியத்தை வர வச்சுக்கிட்டு டக்குன்னு கால் பண்ணுறாரு நம்ம டே தான். இந்த சைட்லேருந்து கால் பண்ணால் ரிங் போகுது, அப்படியே மனசெல்லாம் அடிக்குது. அந்த சைடில் பார்த்தா நம்ம ஜங்குக் வந்து தூங்கிட்டு இருந்திருப்பார். ஃபோன் ரிங் ஆனதும் எடுத்து ஆன் பண்ணிவிட்டு சும்மா காதில் வச்சுட்டு இருந்திருப்பார். இப்போ இந்த சைடில் நம்ம டே தான், ஹலோ ஜங்குக், ஜங்குக் தூங்கிட்டுருக்கியா நீ? சரி நான் அப்புறமேட்டு கால் பண்ணுறேன், இல்லை நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன், நீ தூங்க. ஒன்றும் இல்லை சொல்லு. அது அது வந்து ஜங்குக், அது வந்து ஜங்குக் எனக்கு நீ வேணும் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு மாதிரி தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே ஓப்பனாக சொல்லிவிட, அந்த சைடில் தான் நம்ம ஜங்குக் எதனாவது ரியாக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் ஜஸ்ட் தேவையில்லாத பேசுகிற மாதிரி இருக்குட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. நம்ம டேக்கு இங்கே மனசு அடுக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி
எம்பாரசிங் ஆகிடுது. ஏன்னா இதுக்கப்புறமேட்டு அவரை ஃபேஸ் கூட பண்ண முடியாது நம்ம டீவால். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் கால் கட் பண்ணுறேன், நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் ஜஸ்ட் கால் கட் பண்ணிடுறாரு. கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம டீவுடைய மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். அவரே ஆல்ரெடி ஒரு மாதிரி கண் கலங்கி நின்றுடுறாரு அழுற மாதிரி. அவருக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. இப்போ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்ன இதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நாள் கழித்து ஒரு நோட்டிஃபிகேஷன். அவருக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கிட்ட இருந்து யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக் தான். இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெசேஜ் அனுப்ப, நம்ம டேவும் இந்த சைட்லேருந்து இவன் எதுக்கு இப்போ மெசேஜ் பண்ணுறான், அதான் தேவையில்லன்ட்டால அப்படின்ற மாதிரி ஹாய்னு திரும்பி மெசேஜ் போடுறாரு. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் தான் சாரி நான் தூங்கிட்டு இருந்தேன் சரியாக பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம டேவும் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம டேவே சொல்கிறாரு ஜங்குக் எனக்கு நீ திரும்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணேன். அதுக்கு நம்ம ஜங்குக்கு எது ரிப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இப்போ நம்ம டே திரும்பியும் ஜங்குக் நீ எனக்கு என்ன நடந்தாலும் என் கூட கண்டிப்பாக இருப்பியா, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் டெக்ஸ்ட் பண்ணேன். அதுக்கு நம்ம ஜங்குக் எதுவுமே யோசிக்கல, டக்குன்னு கண்டிப்பாக அப்படின்னு ஒரே டெக்ஸ்ட் தான் போடுறாரு. நம்ம டேக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்குது. அப்பாடா எப்படியோ திரும்ப கிடச்சிட்டாண்டா அப்படின்ற ஒரு ரிலீஃபு. நம்ம ஜங்குக் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ஒரு இயர் ஃபுல்லாக அவரை இழந்துட்டு ஃபீல் பண்ண அந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறாரு. பட் நம்ம ஜங்குக் பின்னாடி சுற்றின எந்த விஷயத்தையுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது அவருடைய காலேஜ் டைமிங், அவருடைய காலேஜ் எண்டிங் டைமிங்கு, அவருக்கு எப்போது இன்டர்ன்ஷிப் மாதிரி கூப்பிட்டு போவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாரு. ஆக்சுவலி நம்ம டே வந்து மெடிக்கல் காலேஜ் இல்லையா, ஸோ அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் தான் நம்ம டேக்கு பக்கத்து காலேஜும். அந்த காலேஜில் தான் நம்ம ஜங்குக்கும் வந்து சேர்ந்துருப்பார். ஸோ 2 பேருமே வந்து மெடிக்கல் ஃபீல்ட் தான். இப்போது அப்படியே அதை பற்றி ஃபுல்லாக பேசிகிட்ருக்காங்க. அப்படியே அன்றைக்கி நைட் டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. ஒரு வருஷம் நம்ம ஜங்குக்கை இழந்து அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்ட அந்த கஷ்டத்தை அந்த ஒரு நாளில் அவருக்கு சொல்லி முடிக்க கூட முடியல. அந்தளவுக்கு ஃபீலிங்காக இருக்குது. ஒரு விஷயமும் சொல்லி பார்க்கும்போது நம்ம ஜங்குக்கிட்ட நான் இந்த மாதிரிலாம் ஒன்று மிஸ் பண்ணேன் தெரியுமா, இந்த இடத்துல உன்னை பார்த்தேன் ஆனால் உங்ககிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்பட்டு என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுறாரு. அவரால் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. நைட் டைம் அது எல்லாருமே தூங்கிட்டாங்க. நம்மகிட்டே பெட்ஷீட் கடையில் உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு மனசில் இப்போ தான் நம்ம டேக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்குது. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமேட்டு எப்படியோ நம்ம ஜங்குக்கு வந்து திரும்பியும் கிடச்சிட்டாரு அப்படின்ற ஒரு ரிலீஃப். அவர் திரும்பியும் அவருடைய லவ் லைஃப்பை நம்ம ஜங்குக் கூடயே திரும்பியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ரிலீஃப் அவருக்கு கிடைக்குது. அன்றைக்கி நைட் அப்படியே முடியுதுடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. காலேஜ் நார்மலாக போயிட்டுருக்குது. அன்றைக்கி ஈவினிங் நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை மீட் பண்ணுறதா வந்து சொல்லியிருப்பார் மெசேஜில். நேற்று நைட்டு சொல்லியிருப்பார். ஏன்னா பக்கத்து காலேஜ் தானே, ஸோ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேக்கும் சரி நம்ம ஜங்குக்கும் சரி காலேஜ் முடிஞ்சிருக்கும். நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேக்காக ஆல்ரெடி முன்னாடி போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். நம்ம டேவும் வந்து காலேஜ் முடிஞ்சதும் இவன் எங்கே நிற்கிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கால் பண்ணி சாஃப்டாக ஜங்குக் நீ எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஜங்குக்கும் வந்து அவர் நிற்கிற அந்த ஒரு லொக்கேஷனை சொல்ல, நம்ம டேவும் போயிட்டு நம்ம ஜங்குக்கை ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு வருஷம் கழித்து ஃபர்ஸ்ட் டைம் அவர் லவ் பண்ண அந்த பர்சன்கிட்டயே திரும்பியும் போகிறதுன்றது வந்து ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. இருந்தாலும் அப்படியே மனசை கல்லாக்கிட்டு ஆஹா எனக்கு பிடிச்சவன் எனக்கே கிடச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தோட அப்படியே நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு ஸ்மைலோடையே நடந்து போக, நம்ம ஜங்குக்கும் அழகாக ஸ்மைல் பண்ணுறாரு நம்ம டேவை பார்த்துட்டு. ஆனால் நம்ம டேக்கு வந்து அந்த ஸ்மைல் வெளியே இருந்தாலும் அவருடைய மனசுக்குள்ளே ஒரு பெயின்ஃபுல் ஹாப்பினஸ், அவ்வளோ வலிக்கு அப்புறமேட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா, அது வேறு மாதிரி நம்ம டேக்கு அப்படியே எப்படியோ எனக்கு பிடிச்ச லைஃப் திரும்பியும் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பிடிச்சிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு அழகாக அப்படியே அந்த இடத்த விட்டு நடந்து போகிறாங்க. அவங்களோட லவ் லைஃப் திரும்பியும் ஸ்டார்ட் ஆகுதுடா. ஓகே, நான் இந்த ஸ்டோரியை நான் எங்கேயும் முடிக்கிறேன். இருங்க போயிடாதீங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டே சொல்லணும் போனால் நம்ம டேவுடைய பர்த்டேக்காக நான் ரொம்பவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஸ்டோரி அவருடைய பர்த்டே அன்றைக்கி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், இதை வந்து டேவோடைய பர்த்டேக்கு வந்து போடலான்னு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நான் மறந்துட்டேன். ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தினாங்க, நாளைக்கு டேவோட பர்த்டே இல்லையா, போயிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுமா மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகப்படுத்தி விட்டாங்க. நீங்கள் வந்து என்னுடைய ஃபேமிலி அப்படின்றதுனால நான் உங்ககிட்ட என்னை பற்றின எல்லா விஷயங்களையும் வந்து ஓப்பனாக சொல்கிறதுல நான் தயங்க மாட்டேன். ஸோ நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரி, அதாவது என்னுடைய காதல் கதை. என்னமோ தெரியல கைஸ், நான் நிறைய கதைகள் வந்து சொல்லியிருக்கேன் நம்ம டேக்குக்கை பொறுத்த வரைக்கும். ஆனால் என்னுடைய கதையை நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய் எடுக்கிறப்போ எனக்கு அவ்வளோ திக்குது, டயலாக் வர மாட்டேங்குது. என்னன்னு தெரில, எனக்கு கையெல்லாம் நடுங்குது. இப்போது நான் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் எப்படின்னு தெரியல, ஆனால் நான் வந்து எப்படின்னா, நான் 6th வந்து நம்ம பிடிஎஸை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் ஒரு நியூ ஆர்மியாக இருக்கிறப்போ எல்லோரும் இருக்கா மாதிரி தான். இப்போது இருக்கிற நியூ ஆர்மிஸ் எப்படி இருக்காங்க, அவங்க ஜஸ்ட் நம்ம பாய்ஸை பார்த்த உடனே அப்படியே ஒரு கொரியன் பாயை வந்து மேரேஜ் பண்ணிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமுக்குள்ளே போயிடுறாங்க இல்லையா. அதே மாதிரி நான் 6th இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ட்ரீமில் இருந்தேன் தான். ஒரு பேபி ஆர்மியாக இருக்கிறப்போ எல்லாருமே யோசிக்கிறது தான், ஒரு கொரியன் பையனை கட்டிக்கிட்டு நேராக கொரியாவுக்கு பறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசித்து பிளான் பண்ணி பக்காவாக இருந்தேன். ஆனால் நான் 11th ஸ்டாண்டர்ட் வரப்போ நீ இங்கே தாண்டி அப்படின்ற மாதிரி மொத்தத்தையும் உடச்சி தள்ளிட்டு வந்த ஒரு பர்சன் அவங்க. எனக்கு அவங்கள எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியல கைஸ். உங்களுக்கு நான் ஒரு நாள் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. உன்னுடைய பர்சனல் ஸ்டோரியை நீ எதுக்கு டேக்குக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தப்பாக எதுவுமே யோசிக்காதுங்க. ஆக்சுவலி இப்படியும் இருக்குது ஒன்று அப்படின்றத நான் காட்டுறேன். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை வர மாட்டேங்குது. ஹானஸ்ட்டாக உண்மையாக சொல்லணுன்னா, அந்த பிரேக்கப் டைமில் நான் வேறு ஒரு பையனை பார்த்துட்டு போயிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. எனக்கு யூடியூப்புக்கு கூட முக்கால்வாசி ஸ்டோரி எடுத்து கொடுக்குறது அவங்க தான். நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் கைஸ். நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் சரி, அந்த மாதிரி ஒரு பர்சன் என் லைஃப்பில் இன்வால்வ் ஆனதுக்கும் சரி, உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஃபேமிலின்னு நினச்சி நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், அதை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளார என்னுடைய லைஃப்பை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு, அதனால தான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு நாள் அவரை நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் லைவில். கண்டிப்பாக நான் வந்து ஒரு நாள் அவங்கள காட்டுறேன், ஓகேவா? எனக்கே ரொம்ப ஆவலாக இருக்குது, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேடா, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாய் பாய் எவ்ரிவன். ஒன்ஸ் அகெயின் நம்ம செல்லக்குட்டி மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நம்ம சேனல் சார்பாக. ஐயோ, நம்ம ஜங்குக்கு வர மெசேஜ் போடுறாரு. ஹாப்பி வீ ஐயோ, என்னமோ இருக்குது. என்னத்தையோ இது பர்த்டேவா? ஓ, பர்த்டேன்னு போட்டு வச்சுருக்காரு கைஸ். ஓகே ஃபைன். நீங்களும் போயிட்டு நம்ம டேவுடைய பர்த்டே வந்து ஜாலியாக கொண்டாடுங்க. ஆல்ரெடி கொண்டாடிட்டுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படியே வியூவர்ஸில் வந்து லெட்டர்ஸாக பறந்துட்டுருக்கோம், எனக்கு தெரியும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் போயிட்டு லெட்டர்ஸாக பறக்க விட போகிறேன். நானும் என்னுடைய மேன்மா சேர்ந்து போயிட்டு லெட்டர் பறக்க விட போகிறோம். ஓகேடா, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பி சேஃப். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். நீங்கள் வேறு எதுக்கு எப்படி கமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரியல, அதுவே எனக்கு அழுது கிளம்புது. ஓகே. பாய் எவ்ரிவன். ஓகே, பி சேஃப். ஐ லவ் யூ ஆல். பை கைஸ்.